சென்னைக்கு காலையில் வந்தோடனே 3 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு தான் போனோம். எந்த கோயிலுக்குனா நந்தனம் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு இந்த முருகன் கோயிலை பற்றி தெரியும். என்னோடய பிறந்தநாள் அன்னைக்குன்னு முருகன் கோயிலை வேண்டிக்கிட்டேன். அதே மாதத்துலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதனாலேயே முதல் நாள் சென்னை வந்தோடனே கிருத்திகை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கோயிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பூசாரி ஐயா எங்களுக்கு ரொம்பவே பழக்கம். அதனால் பிரசாதம் பூ எல்லாமே கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நானுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. முன்னாடினா என் ஹஸ்பண்டும் நானும் தான். அவர் டியூட்டிக்கு போயிட்டால் நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போ எனக்கு துணையாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. விளக்கேற்றி சாமி கும்பிட்டோன்னா பால் வாங்கிட்டு பாலும் காய்ச்சியாச்சு. நல்லபடியாக பால் பொங்கிடுச்சு. பால் பொங்கிட்டு இருக்கையில கிருத்திக்கு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடினா 2 டம்ளர் தான். இப்போ கிருத்திக்கு ஒரு டம்ளர் வந்துருச்சு. ஒரு உறிஞ்சிற டம்ளர் வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடியே. இந்த வெங்காய கூட ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் கிருத்திக்கு உளுத்தங்களி செஞ்சுட்டு எங்களுக்கு மத்தியானம் போல் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு மசியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள்.